அப்பா என்ன மூச்சு கூட விட முடியல, அப்பேற்பட்ட பஞ்சம். நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை தோன்ற பஞ்சம். ஆமா ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனையும் தோன்ற பஞ்சம். ஆமா மரங்கால் உருண்ட பஞ்சம் மன்னனை தோன்ற பஞ்சம். ஆமா தாலி முதல் பீலி வரை தங்கமெல்லாம் தவிட்டுக்கு விட்டு தவிட்ட வாங்கி தின்னாலும் ஆமா குடிக்க தண்ணீர் கிடைக்காத பஞ்சம். அடேங்க அப்பா, தவிட்ட தின்னுட்டு தண்ணி குடிக்கலன்னா நிலைமை என்ன ஆகும்? 2 கண்ணும் மேல நில குத்திரும். ஆமா, தவிடு கிடைச்சாலும் தண்ணி கிடைக்காத பஞ்சம். அது இன்னும் கொஞ்சம் நாள்ல வரும். ஆகையினால் இன்னும் வரும் நமக்கு. நம்ம ஏற்கனவே இப்ப 3வது உலக போர் தண்ணிக்கு தான் வரப்போதுங்க. ஆமா, நம்ம எல்லாம் தென்காசியில குற்றாலத்து ஓரத்துல இருக்கணும்னு தண்ணியை மனம் போல செலவழிக்கும். தண்ணிக்கு வரத மாதிரி அங்க ஏற்கனவே பார்டர்ல தண்ணியை வர அடைச்சு விட்டாங்களாம். எங்க ஊர்ல எல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் ஆத்து தண்ணி வருது. ஆமா, 10 நாளைக்கு 10 நாள்ல 9 நாள் இந்த பெண்கள் எல்லாம் சாந்தமா இருப்பாங்க. ஆமா, 10வது நாள் காலையில அந்த பம்பளை தான் தெரியும் யார் குணம் எப்படின்னு. அப்படியா ஐயா? ஆமா, தண்ணிக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு தான் எங்களுக்கு வீட்டுக்கு நல்லி வச்சுட்டாங்க. வீட்டு நல்லி அது எதுக்கு? சண்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக. அது சரிதான். அதுக்கு தான் வீட்டுக்கு ஆத்து தண்ணியும் போர் தண்ணியும். வீட்டு நல்லி சண்டை வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கீங்க. ஆமா, இப்ப கரண்ட் பில்லு எப்படி வீட்டுக்கு மீட்டர் வச்சு எடுக்காங்களோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டு நல்லில ஒரு மீட்டரை மாட்டுவாங்க. அப்பந்தான் நம்ம கை சிக்கனமாகும். மீட்டரை மாட்டி ஆமா, இந்த வீட்டுக்கு இவ்வளவு தண்ணி செலவழிச்சிருக்காங்க, ஆமா, இந்த தண்ணிக்கு இவ்வளவு பில்லு கவர்மெண்ட் கட்டணும்னு வரும் பாருங்க. ஆமா, அப்பந்தான் தெரியும் தண்ணியோட அருமை. ஐயா, நாங்கெல்லாம் சிக்கனமா பழச்சுக்கிடுவோம். காணான்னு ஒரு வீடு இருக்கு. சரி, அந்த வீடு தான் டாப்புக்கு போகும். ஆனா ஆமா, எங்கய்யா அரக்கனுடைய நாட்டில ஆண்டவன் பகவான் பஞ்சத்தை வரவழைக்கின்றார். பஞ்சத்தை வரவழைத்த உடனே அரக்கன் சும்மா இருந்தானா? அவன் சும்மா இருப்பானா? அவன் தான் அரண்மனையில இருக்கானே. ஆமா, அவனுக்கு எப்படி நாட்டுல பஞ்சம்னு தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் இருக்கத பூரா செதுக்கி வச்சு தின்னுகிட்டு இருக்கானே. ஆகையினால் ஆமா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, என்னய்யா, செக்களவு பொண்ணு இருந்தாலும் ஆமா என்ன சொல்லுவாங்க, செதுக்கி திங்க காணாது. அரையளவு பொண்ணு இருந்தாலும் அள்ளி திங்க காணாது. அரக்கம் பார்த்தான், மந்திரிய வரவழைக்கின்றான். ஏ மந்திரி, இங்க வாப்பா, கொஞ்சம் கிட்ட வா. செலவெல்லாம் குறைச்சாச்சு. கூடி இருக்கா? என்னது கூடி இருக்கு? ஒண்ணு கூட கூடவில்லையா மன்னா? களஞ்சியம் கூடலையா மன்னா? நாம செலவதான குறைச்சிருக்கோம். சரி, அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? வரவை கூட்டணும். வரவு வந்தா தானே அங்க எல்லாம் கூடும். ஆமா, ஆகையினாலே மந்திரி நான் சொல்வதை கேளு. 56 சிற்றரசரிடத்திலேயும் சென்று பணம், பகுதி பணம், கிஷ்டி பணம், ஆமா, அடப்ப பணம் கேட்டு வாங்கி கொண்டு வா என்று அரக்கன் சொல்ல பார்த்தான் மந்திரி. ஏற்கனவே நாட்டுல ஆமா மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. ஆமா, அரக்கம் பேச்ச கேட்டுட்டு ஆமா நம்ம போய் ஆமா என்ன செய்வோம்? கப்ப பணம், பகுதி பணம் கேட்டோம்னு வை. ஆமா, மந்திரி நம்மள சோழிய முடிச்சிருவாங்க. இருக்க விட மாட்டாங்க. மன்னா, என்ன நீங்க 56 தேசமும் போக சொல்லுவீங்க. ஆமா, ஆகையினாலே உங்க கைப்பட ஒரு டாப்போலைய எழுதிட்டாங்க. அதை கொண்டு போய் நான் மன்னர்கள் கிட்ட கேட்க. உடனே அந்த வல்லரகன் சரி என்று சம்மதித்து படுவாவி வல்லரகன் பஞ்சத்தை அறியாமல் அவன் என்ன எழுதுகின்றான்? அடப்ப பணம் கெட்ட வேண்டும், அடிமை கொண்டு நடக்க வேண்டும். சகுதி பணம் கெட்ட வேண்டும், பணிந்து மிக நடக்க வேண்டும். இருசால் பணம் கெட்ட வேண்டும், இறந்து மிக நடக்க வேண்டும். இறந்து நடக்கிறதுனா என்னது? இறந்து நடக்கிறதுனா என்கிட்ட கையேந்தி நடக்கணும். கையை ஏந்த வேண்டும். பார்த்தான் வல்லரக்கன். மந்திரி நினைச்சிட்டான், ஆமா படுவாவி சோழிய முடிக்கிறதுக்கு வழி பண்ணிட்டான். நீ வரிய கூட்டுத. ஆமா, என்ன கதி ஆக போறன்னு பாரு. சரி மன்னா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் உங்களுக்கு நீங்க கேட்டதை எல்லாம் நீங்க எழுதி கொடுத்திருக்கீங்க, நான் போய் அப்படியே போய் வாங்கிட்டு வரேன் என்று ஆமா வல்லரக்கனிடத்திலே சரி என்று சம்மதித்து அந்த மந்திரி டாப்போலைய கையில எடுத்து எங்க வாரம் பாருங்க, எங்கய்யா வருகின்றார்? மகனாட்டை தேடி நாட்டை சிந்து மகாராஜனிடோ அந்த வாரானே மந்திரியும் இந்த வல்லரக மந்திரியும் வருவதை பார்த்த போது அந்த சிந்து மகாராஜன்
56 அரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் தலைவன் சிந்து மகாராஜன் சிந்து மகா நாட்டிலே வந்து ஆமா மந்திரி உள்ள வாராரு. சிந்து மகாராஜன் பார்த்தார். மந்திரி வாருங்கள் 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 வாருங்கள். வணக்கம் 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 வணக்கம். உங்களுடைய நாட்டில இருந்து எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வல்லரக்க பூபதி ஏதாவது பஞ்சப்படி கொடுத்து விட்டாரா? கொடுத்து விட்டுருக்காரா? மந்திரிக்கு கையும் காலும் கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது. அவருக்கு ஆடுது அசையுது ஓடுது உருளுது. சண்டால பாதி இவன் எழுதியிருக்கத பார்த்தாம்னா ஆமா நம்மள காக்காய்க்கு கூட கறித்துண்டு இல்லாம பண்ணிடுவானே. பிச்சு எடுத்துருவாங்களே. 8 அடிக்கு அந்த பக்கம் நின்னுட்டான். ஆமா மன்னா அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. என்ன இவன் உயிரை காப்பாத்தணுமே. ஆமா ஆனா என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஏதோ எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அத மட்டும் வாங்கி நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்களே வாசிச்சு பாத்துக்கோங்க. ஆமா என்று மந்திரி சொன்ன உடனே இவன் டாப்போலையை எடுத்து ஆமா வாசித்து பார்க்கின்றான். அந்த சண்டாள பாவி அதிகார வல்லரங்க என்னம்மா எழுதியிருக்கா? என்னையா எழுதியிருக்கா? அடப்ப பணம் கெட்ட வேணும், எனக்கு அடிமை கொண்டு நடக்க வேண்டும். அடிமை கொண்டு நடக்க வேண்டும். கப்ப பணம் கெட்ட வேணும், எனக்கு கைய கட்டி நடக்கணுங்க. கைய கட்டி நடக்க வேண்டும். இருசால் பணம் கெட்ட வேண்டும். ஆமா எனக்கு அடிமை கொண்டு நடக்க வேண்டும். கப்பம் வரி காணிக்க கெட்டணும்னு எழுதியிருக்கிறத வாசித்த உடனே சிந்து மகாராஜா அரண்மனையை விட்டு எந்திரிச்சிட்டான். டக்குனு எந்திக்கா அரியாசனத்தை விட்டு எந்திரிச்சு மந்திரி எங்க 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 உன்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாட்டுக்கு வரும்போது உன்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாட்டுக்கு வரும்போது வருகின்ற பொழுது ஆத்துல தண்ணீரை கண்டாயா, குளத்துல தண்ணீரை கண்டாயா? ஆமா வெள்ளாம விளைச்சல கண்டாயா? பச்சை மரத்தை கண்டாயா? பசும் புல்ல கண்டாயா? எங்களுடன் வயலுக்கு வந்தாயா? நாத்து நட்டாயா? களை பறித்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மானங்கட்ட பேலே. நல்ல வேளை நடிகர் திலகம் போயிட்டாரு. இல்ல நோய். ஆமா நீ இப்படி பேசுறத கேட்டாருன்னா ஏதோ 5க்கும் 10க்கும் 500 ரூபாய் சம்பளத்துக்கு பேசுதேன். ஆமா என்ன செய்ய? எத்தனை பேர் பேசினாலும் அவர் பேசின மாதிரி வருமா? அது வராதியா. நடிகர் திலகம்னா நடிகர் திலகம் தான். ஆமா பார்த்தான். மந்திரி ஏற்கனவே நாட்டுல மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல. தண்ணீர் என்பது கிடையாது. என்ன செய்யன்னு தெரியாம நாங்க தகச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமா நீ இப்ப வந்து கப்பம் காணிக்க வரிப்பணம் வேணும்னா கேட்கின்றாய். மந்திரி நான் சொல்வதை போய் உங்க மன்னங்கிட்ட சொல்லு. அப்படியே போய் சொல்லு என்று சொல்லி அவன் என்ன சொல்லுதான் பாருங்க. என்னையா சொல்லுகின்ற? மந்திரி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கம்பெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கம்பெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். எதிர்த்து நின்று சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். சண்டை போட தயங்க மாட்டோம். 56 சிற்றரசர்களும் அரக்கனோடு சண்டை என்று சொல்லி சண்டைக்கு வரும்போது பார்த்தான் வல்லரக்கன். மந்திரி இந்த சிற்றரசர்களை வெல்வதற்கு ஒரு வழியை சொல்லப்பா. ஒரு வழியை சொல்லு என்று சொன்ன உடனே பார்த்தான் மந்திரி அண்ணா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? ஆனால் ஆண்டவன் பகவானை நினைத்து அரிய தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணியை இந்த 56 சிற்றரசர்களை வெல்வதற்கு நாங்கள் வரத்தை வாங்க வேண்டும். உடனே வல்லரக்கன் சரி என்று சம்மதித்து ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருந்து அப்படியே என்ன செய்கின்றான்? 1000 முழ கம்போ நாட்டி 1000 முழ கம்பம் மேலே அழகு மகனாகப்பட்ட வல்லரக்க அரகர அரணை என்றும் சிவனை என்றும்
சிவாய ஓம் நம சிவாய என்று ஆமா ஆண்டவன் பகவானை நினைத்து பகவானை நினைத்து அரகராரணை என்று அழகு தவந்தான் இருந்து அழகு தவம் தான் இருந்து சிவா சிவனே என்று 12 வருட காலமாக 12 வருட காலமாக அப்படியே ஆமா தவம் இருக்கின்றான் தவம் இருக்கும் போது ஆமா என்னாச்சு என்ன ஆகின்றது வருஷம் 12 வருஷம் ஆச்சு எங்கப்பா 12 வருடமாச்சு பகவான் வரக்காணவில்லை ஆகா ஆஹா நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் ஆமா பகவான் இன்னும் நாமள வந்து பார்க்கவில்லை என்று கண்டாள பாவி சதிகார வல்லரக்க என்ன செய்யலாம் பாருங்க என்னையா செய்கின்றார் அகிலம் எல்லாம் படி எழங்கோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஐயா சம்போ சங்கரா செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா செய்யக்கூடியது அவனிலைய பார்க்க கூடாதா பாருலகம் படியலங்கும் பகவானே சம்போ சங்கரா பகவானே சம்போ சங்கரா பக்தன் செய்யக்கூடியது அவனிலைய பார்க்க கூடாதா ஈரேர் உலகம் இறையலங்கும் பகவானே சம்போ சங்கரா பகவானே சம்போ சங்கரா ஏழை செய்யக்கூடியது அவனிலைய பார்க்க கூடாதா என்னை ஏறிட்டு பார்க்க கூடாதா வல்லரக்க ராட்சதன் அழுது விளம்பியவுடனே ஆமா ஆடாத கைலேங்கிரி மலையானது அரங்கனுடைய நிலையினால் ஆடுகிறது அசைகிறது பார்த்தார் பகவான் நந்தி பகவான் அவர் வரவழைத்தார் ஆமா எப்ப என்ன ஏ நந்தி நான் சொன்னதாக சொல்லி ஆமா இமயகிரி பர்வதத்திலே தவம் இருக்கக்கூடிய அரக்கனை ஆதிவள்ளி கைலாசம் அழைத்து வா என்று வல்லரக்கனை அழைத்து வர நந்தி பகவான் இடத்துல சொன்னவுடனே நந்தி பகவான் ஆண்டும் என்று சம்மதித்து மலையாக காடு காடாக அரக்கனை தேடி பார்க்கின்றார் அரக்கனை காணவில்லை ஆகா ஆண்டவன் பகவானோட பேச்சை கேட்டு வந்து அரக்கனை தேடி பார்த்தோமே தேடி பார்க்கிறோமே அரக்கன் இன்னும் வரக்காணலை என்று நந்தி பகவான் என்ன சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் போங்கான் வேணும் அரக்கனை எப்போங்கான் வேணும் அவனை இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே போகான் வேணும் அரக்கனை எப்போகான் வேணும் இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே பகவானுடைய பேச்சை கேட்டு பாரவானம் எல்லாம் தேடிய பார்த்தோம் பகவானுடைய பேச்சை கேட்டு பாரவானம் எல்லாம் தேடி பகவானுடைய பேச்சை கேட்டு பாரவானம் எல்லாம் தேடிய பார்த்தோம் பகவானோட பேச்சை கேட்டு பாரவானம் எல்லாம் தேடிய அங்க வெயில் அடிக்குது அந்த கண்ணை கெட்டது தலையை சுத்துது கால் சுடுது நம்ம தண்ணி தவிக்குது நான் எப்போங்கான் வேணும் அரக்கனை எப்போங்கான் வேணும் அவரை இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே எப்போகான் வேணும் அரக்கனை எப்போகான் வேணும் இன்னும் காணலையே அரக்கனை இன்னும் காணலையே சுத்தி தேடி பார்க்காரு யார் பார்க்கின்றார் நந்தி பகவான் தேடி பார்க்கார் தேடி பார்க்கும் பொழுது அரக்கனை காணாமல் அப்படியே தேடி பார்க்காரு அரகரா என்ற சத்தம் அழகு நந்தி காதில் கேட்டார் சிவா என்ற சத்தம் செல்வ நந்தி காதில் கேட்டார் ஒரு ஆலமரம் இருக்கு ஆலமரத்து அடியில ஒரு கரையாம்புற்று இருக்கு இங்க இருந்து தானே சத்தம் வருது
தானே இந்த சத்தம் வருது. பக்தா என்று அழைத்தால் இந்த காட்டுக்குள்ள தவம் இருக்க எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து விடுவார்கள். வேறு எதுக்கு இருக்கு? எதுக்கு இருக்கு? சொல்லி கூப்பிடத்தானே இருக்கு. சொல்லி கூப்பிடத்தானே இருக்கு என்று அரக்கனை கீழே இறங்க சொல்லி நந்தி பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகின்றார்? கம்போ வீட்டு கீழே இறங்கு கடியரங்கா மீதினில் நீ செய்த தவநிலை நித்தம் போதோ கம்போ வீட்டு கீழே இறங்கு கம்பத்தை விட்டு கீழே இறங்க அரக்காங்க. ஆமா. அப்ப பார்த்தான் வல்லரக்கன். யாரோ வந்து நம்மள தவத்துல இருந்து கீழே இறங்க சொல்லுகிறது. நம்ம ஈஸியா இறங்கிட்டோம். ஆமா. ஒருவேளை பகவான் இல்லாம யாராவது நம்மளை ஏமாத்திட்டா என்ன செய்ய என்று அரக்கன் திருப்பி கேட்க என்ன கேட்கின்றான்? கேட்டவாரோ அந்தருவீரானாள் ஏ சுவாமி கிருபாகரனே கேதவனேதா அரவதை அணிந்திடும் ஐங்கரனாரா கேட்டவாரோ கீழிறங்கி வருவேன் ஐயா. ஆனால் கேட்டவரன் தருவேரானால் நேரம் போய்கிட்டு இருக்கு. கேட்டவரன் தருவேரானால் கீழிறங்கி வருவேன் ஐயா என்று ஆண்டவன் பகவான் என்று நினைத்து அப்படியே பார்த்தான் கேட்கின்றான். கேட்டவுடனே என்ன சொல்லுகின்றார்? நந்தி பகவான் சொல்லுகின்றார். ஏ அரக்கா அரணும் அல்ல சிவனும் அல்ல அழகுடைய நந்தியப்பா கைலாசம் அழைச்சிட்டு போக வந்திருக்கு. ஆமா என்று அரக்கனிடத்துல சொன்ன உடனே அப்போ என்ன சொல்லுகின்றார்? அண்ணாவி ஆயிரலாம்ல. ஆமா. அரக்கனிடத்துல சொன்ன உடனே அரக்கன் நந்தி பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்தி என்ன செய்கின்றார்? இழுத்தனோயி என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? அரக்கனுக்கு நந்தி பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்தி நந்தி பகவான் அரக்கனுடைய செவியிலே விஞ்ஞான மந்திரத்தை உச்சரித்தவுடனே அரக்கனுக்கு வரக்கும் சக்தி முளைத்தது. அரக்கனும் நந்தி பகவானும் ஆதிவள்ளி கைலாசம் வர கைலாசத்துல பகவான் உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டார். ஆண்டவா வரம் கேட்கறது இருக்கட்டும். ஆனா வரம் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கேட்ட வரத்தை தருவேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் என்னையா? என்ன ஒரு சிரிப்பு. சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே யார் மேல சத்தியம் வேணும்னு கேட்கின்றார். ஆண்டவா உங்களுடைய மனைவி பார்வதி மீது சத்தியமாக கேட்ட வரத்தை தாரேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் வரத்தை கேட்பேன். உடனே ஆண்டவன் பகவான் வார விதி அறியாமல் உன்னானை என்னானை உமையவள் மீது சத்தியமாக என்னானை உன்னானை உமையவள் பார்வதி மீது சத்தியமாக நீ கேட்ட வரத்தை தருவேன். இது என் பொண்டாட்டி பார்வதி மேல சத்தியம் செய்து கொடுத்தார். கொடுத்த உடனே அரக்கன் அது வரைக்கும் குனிஞ்சு நிமிர்ந்துட்டான். வரத்தை தாரம்னு தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவன் கேட்க தானே செய்வான். வரத்தை வாங்குதவனா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. உடனே தான் அவன் நிமிர்ந்துருவானே. உடனே பார்த்தா வல்லரங்க ஆண்டவன் பகவான் கிட்ட வரத்தை கேட்க ஆண்டவா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? ஐயா எல்லையும் வாரோ ஈஸ்வரனே வேணும் ஐயா கடுகளையும் வாரோ ஐயா கரை கண்டரே வேணும் ஐயா எனக்கு பாக்கலையும் வாரோ ஐயா பகவானே வேணும் ஐயா எனக்கு சீரகத்தை வாரோ ஐயா சீரகத்தை வாரோ ஆதி சிவனாரே வேணும் ஐயா
கண்ட சிவபெருமானிடத்திலே அரக்க வரத்தை கேட்க எல்லையும் சிறியவரம் ஈஸ்வரனே எனக்கு வேணும் வாக்கிலையும் சிறியவரம் பகவானே எனக்கு வேணும் கடுகளையும் சிறியவரம் கரை கண்டரே எனக்கு வேணும் சீரகத்தில் சிறியவரம் சிவனாரே எனக்கு வேணும் பரவாயில்லையே ஆமா நான் என்னமோ பெரிய வரம் கேட்க போறான்னு நினைச்சேன் இப்ப வந்து சின்ன வரம் தானே வேணும்னு கேட்கான் சீரகத்துல சிறிய வரம் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னாரு சரி பகவானே என்ன இது என்ன விரல் அது ஆள்காட்டி விரலை கொண்டு யாருடைய சிரசை பார்த்து கையை நீட்டினாலும் அவருடைய சிரசானது அத்து தெரித்து அலைகடல்ல போய் விழ வேண்டும் சரிதான் போ ஆமா அடுத்த விரல் என்ன விரல் அதுதான் பாம்பு விரலை கொண்டு சரி பர்வதத்தை தொட்டாலும் பர்வதம் என்று சொல்லப்பட்ட குண்டு மலையானது படீர் என்று வெடித்து செதறணும்ட்டான் சரி சோழிய முடிச்சிட்டானா ஆமா சரியான வரம் அடுத்த வரம் என்ன வரம் கேட்டான் ஆண்டவா என்ன அடுத்த விரல் என்ன விரல் அதுதான் கணையாளி விரல் கணையாளி மோதிர விரல் ஆமா கணையாளி விரலை கொண்டு சரி சமுத்திரத்தை தொட்டாலும் சமுத்திரத்தில் இருக்குகின்ற பச்சை தண்ணீரானது பற்றி தீப்பிடிச்சு எறியணும் நல்ல வரம் அந்த ஓட ஆமா படீர்னு வெடிக்க பற்றி தீப்பிடிச்சு எரிய என் சண்டாளப்பாவி அரக்கன் வரத்தை கேட்டவுடனே ஆண்டவன் பகவான் பறக்க முழிக்காரு அரக்கா என்ன நீ என்ன வரம் கேட்பேன்னு நினைச்சா நீ எப்படி வரத்தை கேட்டிருக்கானே என் சண்டாள வல்லரக்கா நீ ஆக்க வரம் கேட்பாயா அழிக்க வரம் கேட்கிறாயே நீ வெல்ல வரம் கேட்பாய் என்று விமலன் நான் நினைத்திருந்தேன் கொள்ள வரம் கேட்காயே இந்த பொல்லாத வரமலையோ அதர்மை சண்டாளம் கேட்கானே கேட்டா வல்லரங்க ஆமா ஐயா 5 விரலால அழிக்க வரத்தை கேட்டா யாரக்கா நீ வெல்ல வரம் கேட்பாய் என்று நினைத்தேன் மக்களை கொல்வதற்கு வரம் கேட்காயே என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவனாதிகரை கண்ட சிவபெருமான் அச்சில சிக்கிற எறும்பு போல அரவான் வாயில் அகப்பட்ட கரும்பு போல ஆன வாயில் அகப்பட்ட கரும்பு போல அரவான் வாயில் அகப்பட்ட தேரை போல வரம் கொடுக்கவும் முடியல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியல பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது தாரேன்னு சொல்ல மாட்டாமல் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாமல் பகவான் பறக்க முழிக்காரு அப்ப பார்த்தா அரக்க ஆண்டவா என்ன என்னமோ யோசிக்க மாதிரி இருக்கு அப்படியே அமைதியா இருக்கீங்களே என்ன மறந்துட்டீங்களா மறக்கலப்பா சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டீங்களா பகவானே மறக்கலப்பா என்று ஆமா வரத்தை தர முடியுமா முடியாதுன்னு சொன்னா உங்க மனைவி உங்களுக்கு இல்லன்னா கிடையாது பார்த்தார் பகவான் என் சண்டால வல்லரக்கா நடக்கட்டும் போன்றார் சரி அவர் எப்படி வரத்தை கொடுக்காரு தந்தேன் உனக்கு வரம் தந்தேனடா அடை தந்தேனடா கேட்ட வரும் அத்தனையும் தந்தை
கேட்டாலும் முடிக்க வரம் தந்தேனடா. ஆனா ஒண்ணு சொல்லுதேன் கேட்டுக்கோ. என்னப்பா? ஆனால் சத்தியம் தவறி ஆண்டையானால் இந்த சங்கரன் கொடுத்த வரம் சத்தியமா உன்னை அழிக்கும். நீதி தவறி நடந்தையானால் இந்த நிமலன் கொடுத்த வரம் நிச்சயம் உன்னை எரிக்கும். நிச்சயம் உன்னை எரிக்கும்னு சொல்லிட்டான். வரத்தை கொடுக்கும் போதே அழிச்சு கொடுத்தாரு. இல்லன்னு வை. ஆமா. யாரையா? அரக்கன. ஆமா. யாராலையும் கொல்லவே முடியாது. வரத்தை வாங்கினா. ஆமா. வரம் வாங்க மட்டும் வாங்கிய பின்னே நிமிந்துட்டான். அப்படியே நிமிந்துட்டான். திசைவில கம்பா நிமிந்துட்டான். சரி அப்ப போயிட்டு வரட்டா அப்படின்னு வரத்தை வாங்கிட்டு கைலாசத்தை சுத்தி பார்த்தான் பாரு. பகவான் பார்த்தான் பாரு. ஆமா. பார்த்த உடனே பகவான் பக்கத்துல இருந்த பார்வதியை பார்த்துட்டான். பார்வதியா அரக்கன் பார்த்தான். பார்த்து கடக்கண்ணால ஏறிட்டு பார்த்து விட்டு அப்படியே அரக்கன் கீழே இறங்கி வாரான். அவன் நாட்டுக்கு போகணும்னு வாரான். மேல யார் வாரா? யாரையா வருகின்றார்? ஒரு வீட்டு சண்டைய ஒரு வீட்டுக்கு இழுத்து விடும் வாங்கூட சேர்ந்த நாரதர் மேல வாராரு. யார் கூட சேர்ந்தவர்? நாரதர். வாங்கூட சேர்ந்தவர். ஆமா, என் கூட தான் சேர்ந்தவர். சண்டை இல்லாத வீடு இருந்துட்டுனா இவனுக்கு சந்தோஷமே இருக்காது. சண்டை இல்லாத வீட்டுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுட்டு சந்தோஷம் பார்க்கக்கூடிய. ஆமா, எங்கேயாவது போய் தீ எரிச்சு விட்டாதான் நல்லா இருக்கும். நாரதருக்கு என்ன பழக்கம்? ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்வது பழக்கம். 1000 பொய் பழக்கம். ஆனா 1000 பொய்ல அன்னைக்கு 999 பொய்ய சொல்லிட்டாரு. இன்னும் ஒரே ஒரு பொய் தான் இருக்கு. ஒரே ஒரு பொய் மட்டும் தான் இருக்கு. சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனா என்ன? நாரதருக்கு தலை சுத்தம். சொல்ல கூடாதுன்னு நினைப்பாரு. வயிறு ஊதும். ஆனா பார்த்தாரு. என்ன ஊதுற மாதிரி ஊது. ஆனால் அரக்க யார் மேலடா அந்த பொய்ய வைக்கலாம்னு நாரதர் வாராரு. நாரதர் நினைக்காரு. சரி இருக்காரு. யாரு? பகவான் இருக்காரு. நமக்கு ஏத்தாளு பகவான் தான். பகவான்கிட்ட போய் அவர்கிட்ட போய் அவர் தலையிலே வச்சிருவோம். அவர் தலையிலேயே அந்த பொய்ய தூக்கி வச்சிருவோம் என்று நாரதர் கைலாசம் வாராரு. அரக்க வரத்தை வாங்கிட்டு கீழே இறங்கி வருகின்றான். இன்னைக்கு இவன் தலையில வச்சிட வேண்டியதுதான். ஏ தவசநாதா, ஏ பக்தா, நில்லப்பா. எங்க போற? எங்க போயிட்டு வர? அது ஒண்ணுமில்ல சாமி. என்ன? நான் எங்க போயிட்டு வரேன் தெரியுமா? எங்கய்யா போயிட்டு வர? கைலாசத்துல போய் பகவானை பார்த்து வரத்தை வாங்கிட்டு வரேன். வரத்தை வாங்கி வருகின்றேன். பகவானை பார்த்தியா? வரத்தை வாங்கினியா? ஆமா. அப்படியே நானே திருப்பி சொல்லிட்டு இருக்கணும். ஆமா. பகவானை பார்த்தியா? பார்த்தேன். வரத்தை வாங்கினியா? கொடுத்தார். எங்க என்கிட்ட காட்டு. அவர் வாங்குறபடி நான் பைக்குள்ள வச்சுட்டு சொருவிட்டு வரல. என்னையா சொல்லுத? பைக்குள்ளே வச்சுட்டு வரல. அதாவது ஐயா நாரதரே, நான் பகவானை பார்த்தது உண்மை. பகவான் எனக்கு வரத்தை கொடுத்ததும் உண்மை. ஆனா என்ன? அவரு அள்ளி போட்டு, அதாவது ஆமா, அள்ளி எனக்கு கொடுக்கவும் இல்லை. அவர் அள்ளி கொடுத்தத தோல்ல கடந்த துண்டை எடுத்து போட்டு விரிச்சு கட்டி தோல்ல தூக்கி போட்டுட்டு நான் வரவும் இல்லை. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் வரத்தை கேட்டேன். தந்தேன்னு சொன்னார். தந்தேன்னு மட்டும்தான் சொன்னாரு. அடுத்த வரத்தை கேட்டேன். கொடுத்தேன்னு சொன்னாரு. பகவான் மேல இருக்க நம்பிக்கையில நான் கீழே போய்கிட்டு இருக்கேன். யா அரக்கா, என்ன போச்சா உன்னை ஏமாத்திட்டாரு பகவான். நாரதரே, என்ன யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சு பேசும். இப்பதான் வரத்தை வாங்கிட்டு உடனே வாரேன். என்னை ஏமாத்திட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, நான் எடுத்து முன்னாடி நீட்டி முதல்ல உம்மர் ஜோலியை முடிச்சிருவேன். உம்மர் தலையை பார்த்து தான் நீட்டுவேன். அதான் நான் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க ஐயா. ஆமா. ஆனா என்ன? வல்லரக்கா, அரக்கா, எப்பா என்ன கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமைதான் வேணும். நீ கைலாசம் போனல்ல? பொறுமை ரொம்ப சோதிக்காங்க ஐயா. கைலாசம் போனல்ல? ஆமா போனேன். பகவானை பார்த்தேன். மேல போகும்போது மணி எத்தனை? கரெக்டா 12 மணி. கரெக்டா 12 தான். சாத்த பிறகு கூட 1 மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்ல. நீ நேரத்தை இழுத்துட்டியா? கதை நிறைய இருக்கலாமா? நீ அவங்க கிட்ட சொல்லி போட்டு
ரெடியா இருக்காங்க. தேங்காய் பழத்தை வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. அவங்க ரெடியா இருந்தாலும் இவர் விட மாட்டார். அவர் அப்படி ஆளு. ஆமா. மணி என்ன தெரியும்? மணி என்னாச்சு? மணி 11:45. கரெக்டா பகவானை பார்க்கும்போது மணி 12 மணி. 12 மணி. பகவானுக்கு என்ன நடந்துச்சு? பகவானுக்கு உச்சிகால பூஜை நடந்துச்சு. பகவான் கண்ணை பார்த்தாயா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? செக்கச்சவேர்னு இருந்துச்சு. செக்கச்சவேர்னு. ஆமா. செந்தூர பொட்டாட்ட இருந்துச்சு. நினைச்சேன் என்ன? ஏ அரக்கா ஏமாத்திட்டாரு. நம்ப மாட்டேன். ஏ அரக்கா உன்னை ஏமாத்திட்டாரு. பகவான் பொய் சொல்லுவாரா? ஆமா, பகவானும் பொய் சொல்ல போய் தான் அங்க பூலோகத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு அலையுது. பூலோகத்துல நம்மள மாதிரி மனுஷங்க பொய் சொல்லுவாங்க. ஏ அரக்கா கஞ்சா கூட்டி வெறியும் நாளே என்ன சொல்லி இருக்காரு? என்னையா? பச்சை கஞ்சாவை கசக்கி அடிச்சிட்டு பகவான் உனக்கு பொய்யான வரத்தை மெய்யின்னு தந்திருக்காரு. அவர் மெய்யின்னு தந்திருக்காரு. உன்னை ஏமாத்திட்டாரு அரக்கா. நல்லா ஏமாத்திட்ட நாரதரே, பகவானும் பொய் சொல்லுவாரா? அவர் சொன்னார்னு வச்சுக்கோ. பகவான் பொய் சொல்லுறதுக்கு உனக்கு உதாரணத்தை சொல்லுதேன் கேளு. ஆமா. தென்னிலங்க ஆளக்கூடிய ராவணேஸ்வரன். ஆமா. 7.5 கோடி வரம் கேட்டான். 7.5 கோடி வரம் கேட்டான். அதுல ஆமா 1.5 கோடி வரத்தை கொடுத்துட்டு மீதிய பகவானே வச்சுக்கிட்டு பொய் சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அது மட்டுமா? ஆமா. அவன் வெள்ள பிள்ளையாரு கேட்டான். ஆமா. எந்த ஊர்ல வெள்ள பிள்ளையார் இருந்தாரு? ஆமா. பகவான் அதையும் கொடுத்து அனுப்புனாரு. ராவணன் ஏமாந்து போனான். அதே மாதிரி உன்னை ஏமாத்தலாம்னு பாக்காரு. ஆமா என்று சொன்ன உடனே நாரதரே, என்ன நான் என்ன பண்ணட்டும்? என்ன செய்ய? அது ஒண்ணுமில்ல. என்ன? பகவான் உனக்கு வரம் கொடுத்தது உண்மைதானே? ஆமா, கொடுத்தது உண்மைதான். எங்க கொடுத்தாரு? விரல்ல கொடுத்தாரு. இவன் தூக்கி நீட்ட போறான். நாரதர் படக்குன்னு கையட்டி பிடிச்சிட்டாரு. ஆமா. என்கிட்ட நீட்டாதப்பா. நீட்டாத. பகவான் கொடுத்த வரம் உண்மையாக இருந்தா வலது கையை தூக்கிட்டு நேர கைலாசத்தை பார்த்து நீட்டிக்கிட்டு போ. ஆமா. பகவான் கொடுத்தது உண்மையாக இருந்தா பார்த்த உடனே பகவான் பதறி அடிச்சு ஓடுவாரு. பயந்து ஓடுவாரு. ஒரு வேளை ஆமா பொய்யா இருந்துச்சுன்னு வை, அப்படியே சம்மணம் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. எனக்கு என்னன்னு பகவான் ஜாலியா உட்கார்ந்து. நீ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உடனே பார்த்தான் அரக்க. ஆமா. இந்த சண்டாள பாவி. ஆமா. நாரதர் கழகத்தை மூட்டினார். அவர் பாட்டுல போயிட்டாரு. இவன் நாரதர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு ஆமா அரக்கை யார் மேல ஆசைப்படுதான். ஒருவேளை நாரதர் சொன்னது உண்மையா இருந்து பகவானை பார்த்து நம்ம கையை நீட்டி பகவான் ஜோலி முடிஞ்சிட்டாருன்னா, அவர் செத்து போயிட்டாருன்னா, பகவானை கொண்டவானால் பகவான் கொண்டாட்டி பார்வதி நமக்கு தானே. வாங்கிட்டு வரும்போது பார்வதியை கடற்கரை பார்த்தான் பாரு. ஆமா. அடுத்தவன் கொண்டாட்டிய நினைக்க அரக்கனுக்கு அழிவு ஆரம்பிச்சிட்டு, அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிட்டு, பார்வதியால் நமக்கு தானே நினைக்கலாமா? நினைக்க கூடாது இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டிய நினைக்கலாமா? ஏ கட்டக்காரா, அடுத்தவன் பொண்டாட்டிய அம்மாவா நினைக்கணுமா? ஆமா, அக்கா தங்கச்சியா நினைக்கணும். அப்படி எல்லாரையும் அக்கா தங்கச்சியா நினைக்க முடியுமா? என்னையா நீ எந்த காலத்துல ஐயா இருக்க? எந்த காலத்துல இருக்கீங்க? அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ என்ன சொல்ல, ஏதாவது சொல்லியா? ஆனால் ஆமா என்ன செய்கின்றார்? அரக்கம் பார்த்தான். ஆமா, நேர கைலாசம் போவோம் என்று பகவானை கொண்டவானால் பார்வதியால் நமக்கு தானே மகன் வேளவன முன்னால் வைத்து கொஞ்சிடலாம். மகன் வேளவன இடது துடையில் வைத்திடலாம். ஊர்வசி ரம்பை திலோத்தமை மேனகா வந்து நம்ம முன்னாடி ஆடுவா. நம்ம முன்னால திருநடனம் ஆடிடுவா. ஆமா, டண்டனக்கன ஆடுவா என்று ஆமா அரக்கன் மனதிலே ஆசை கொண்டு ஏற கைலாசம் வாரா. அடேங்க அப்பா, கைய பார்வதிய நினைச்சாம் பாரு. ஆமா,
பார்வதி அம்மா புத்திய மாத்தி விட்டுட்டா அரக்க வர வாங்கினது வலது கையில 3 விரல். ஆமா, வலது கைய பின்னாடி வச்சான், இடது கைய தூக்கி முன்னாடி நீட்டினா. அன்னைக்கே வலது கைய தூக்கி நீட்டி இருந்தாம்னா கைலாசம் அந்து தெரிச்சிருக்கும், சோழியம் முடிஞ்சிருக்கும். வலது கைய பின்னாடி வச்சா இடது கைய தூக்கி முன்னாடி நீட்டினா. ஆமா, பார்த்தார் பகவான் சண்டாள பாவி வல்லரக்கா வளர்த்த கிடா மார்பிலே பாய்வதை போல ஈட்ன மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல இந்த வீட்டுக்கு 2 அங்கம் செய்வது போல என் சண்டாளா வரம் கொடுத்த என்னையே சோதிக்க வருகிறாயே என்று அரக்கனுக்கு பயந்து ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமா ஆதிவள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள், யாரையா ஓடுகிறார்கள்? வானவரும் ஓடினார் வரையவரும் ஓடினார், வானவரும் ஓடினார் வரையவரும் ஓடினார், தானவரும் ஓடினார், அங்க தவமுனிவரும் ஓடினார், தானவரும் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டேரும் ஓடினார், காலை நல்ல வாகனத்தில் கரை கண்டேர் ஓடினார், அந்த பச்சை கீழி ரூபம் கொண்டு பார்வதியால் ஓடினார், பச்சை கீழி ரூபம் கொண்டு பார்வதியா ஓடினார், ஐயா புள்ளி மயில் வாகனத்தில் வள்ளி மணவளன் ஓடினார், புள்ளி மாயில் வாகனத்தில் வள்ளி மணவாளன் ஓடினார், ஆட்டுக்கீட வாகனத்தில் ஐயம்பரமனும் ஓடினார், ஆட்டுக்கீட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் ஐயம்பரமனும் ஓடினார், அன்னப்பட்சி வாகனத்தில் ஐயம்பெருமாளும் ஓடினார், அங்க குடையரையும் போட்டு விட்டு குண்டோதரன் ஓடினார், கொடையரும் வார வைத்து குண்டோதரம் ஓடினார், எல்லோரும் ஓடினார், ஈஸ்வரர் ஓடினார், எல்லோரும் ஓடினார், ஈஸ்வரர் ஓடினார், அந்த ஓட ஜாட முடியாமலே ஒரு மனுஷன் தவிக்கிறார், ஓடஞ்சாட முடியாமலே ஒரு மனுஷன் தவிக்கிறார், அவர் கையோ நல்ல கண்ட கை காலோ நல்ல குட்ட காலு, ஐயோ நல்ல கட்ட கை காலோ நல்ல குட்டக்கார், அவர் வயிறோ நல்ல பேழவாயர் வாகனமோ பெருச்சாரி, நல்ல பேளவாயர் வாகனமோ பெருச்சாரி, ஓட ஜாட முடியாமல் உதைக்கிறாரு பெருச்சாலிய. பெருச்சாலி ஓடு. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்னம்மா? ஐயா பெருச்சாலி வாங்குறோம் இப்படி போகுது கை. பின்னால இழுக்குல்ல, பெருச்சாலி பின்னாடி இழுத்து காலை தள்ளி தள்ளி தானம்மா ஓடும். இப்படி அம்மா இப்படிதான் இழுக்கு. ஆனா ஆமா, ஏ பெருச்சாலி இன்னவாரா வல்லரக்க கைய நீட்டிட்டோம்னா ஓ மூஞ்சிதான் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்கு பாரு டவர்ல அந்த மாதிரி நீ தான் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்க. ஓ மூஞ்சிதான் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, உன்னதான் முதல்ல சோழிய முடிப்பான். உனக்கு தான் அந்த ஓடி போயிரும். ஐயோ பிள்ளையார என்ன ஊருகட்டு போய் பேசாதீரும். ஊருகட்டு போயா? நானும் போகணும்னு இழுக்கதான் போய் செய்தேன். ஆமா, வயிறு போட்டு அமுக்குது போய். என்ன செய்ய தொந்தி போட்டு அமுக்குது. இப்ப என்ன செய்ய? ஏ பெருச்சாலி என்ன கேட்டாலும் உனக்கு தார என்ன இழுத்து கொண்டு போவாங்க. ஓடு பெருச்சாலி ஓடு. அப்ப பார்த்தது பெருச்சாலி. இப்ப கேட்டாதான் பிள்ளையார்ட்ட கேட்டபடி. நம்ம கேட்டதெல்லாம் தாரன்னு சொல்லுதாரு. அப்ப நம்ம கேட்டுருவோமா? ஆமா. பெருச்சாலி என்ன கேக்கு? அது பிள்ளையார்கிட்ட கேக்கு. ஏ பெருச்சாலி என்ன கேக்கு? பெருச்சாலி என்ன கேக்கு? பெருச்சாலி நான் பெருச்சாலியா? அம்மா ஒரு தும்பிக்கை மட்டும் இருந்தா சூப்பரா இருக்கும். ஆமா, அது சரிதான். ஏ பெருச்சாலி என்ன வேணாலும் தார. எனக்கா? எனக்கு இப்ப என்ன வேணும் தெரியுமா? எனக்கு நிறைய பண்டம் வேணும். அதான பார்த்தேன். ஆமா, நிறைய பண்டமா. நீ எந்த நேரமும் சாப்பாட்டுல தானே இருப்ப. என்ன செய்ய, வஞ்சகம் இல்லாத வயிறை கடவுள் கொடுத்திருக்காரு, நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன். அதான் வருஷத்துக்கு வருஷம் சேர் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. என்னமோ சொன்னாவலாம். ஒரு சேர் போட்ட இடத்துல ஆமா 2 சேர் போட்டு அடிக்க. ஆமா, என்ன செய்ய, வெயிட்ட தாங்கணும்ல. ஆனா ஆமா, பிள்ளையாரு கேக்கு பெருச்சாலி கிட்ட. பெருச்சாலி கேக்கு பிள்ளையார்கிட்ட. என்ன கேக்கு? என்ன கேக்கு? அலி கொலக்கட்ட இடியா போயல்லூர். அலி கொலக்கட்ட இடியா போயல்லூர். ஐயா தட்டு தட்டா மசால் வட. தட்டாக புட்டு மசால் வட. ஆன தடம் போல 60 இட்டடியா. தடம் போல 60 இட்டடியா. ஆண்டு ரோமம் போல அழகான இடியா. ஆண்டு ரோமம் போல அழகான இடியாப்பா. இத்தனையும் காணாதையா இன்னும் ஒண்ணு வேணும் ஐயா. இத்தனையும் காணாதையா இன்னும் ஒண்ணு வேணும் ஐயா. பெருச்சாலி கேக்கு. ஆமா,
ஐயா ஐயா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு என்ன வேணும்? ஆனத்தடம் போல 60 இட்லி, தட்டு தட்டா புட்டு, ஆட்டு ரோமம் போல அழகான இடியாப்பம், அழகான இடியாப்பம். இவங்க 2 பேரும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. மயில் பறந்த வேகத்தில் மாயன் பூமாதேவி இடம் கொடுக்க, பூமாதேவி இடம் கொடுக்க, பிள்ளையாரும் பெருச்சாலியும் பூமிக்குள்ள மறைந்தார்கள். பூமிக்குள்ளே மறைந்தார்கள். பச்சைக்கிளி ரூபம் கொண்டு ஆமா பார்வதி பறந்து பறந்து பார்த்தா சத்திரியர் முனிவர் கும்ப கலசத்துல போய் உட்கார்ந்துட்டா. இங்க ஆண்டவன் பகவான் ஆமா 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் ஒரு பிருந்தாவனமாக்கி தன்னுடைய 5 சடையையும் 5 இதழாக விரித்து போட்டு செவ்வரளி மூட்டுக்குள்ளே சிவபெருமான் ஒளிந்திருக்க பச்சைக்கிளி ரூபம் கொண்டு பார்வதியால் சத்திரியர் முனிவர் கும்ப கலசத்துல போய் ரெக்க தட்டி உட்கார்ந்த உடனே ஆமா சத்திரியர் முனிவரோட தவம் கலைந்தது. அவர் எதுக்காக தவம் இருக்கின்றார்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆமா ஆனால் ஆண்டவன் பகவானை போல ஆதிவள்ளி கைலாசத்தை நம்ம அரசாளனும்னு அவர் நினைக்காரு. பார்வதி போய் கும்ப கலசத்துல உட்கார்ந்தா பாரு. ஆமா அவர் தவம் கலைந்தது. ஒரே கல்லுல 2 மாங்காய். பார்வதியால் அன்னைக்கு கும்ப கலசத்துல உட்கார போய்தான். ஆமா இன்னைக்கும் ஆமா கரகத்து மேல வைக்கமே பச்சை கிளி. அது நம் தாய் பார்வதி அம்மா. ஆமா அவ யாரு நினைக்கின்றார்? அண்ணனாகப்பட்ட பச்சை மாலை பார்வதியால் நினைக்கின்றார். எப்படி நினைக்கின்றார்? பால்கடலில் பள்ளி கொண்ட பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாலை நாராயணா பச்சம்மாளை நினைக்கின்றாள். பால்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் ரகுராமா மேல் பள்ளி கொண்ட அச்சுதா நாராயணா அரக்கனுக்கு வரம் கொடுத்த ஆண்டவன் பகவான் அரளி பூங்காவனத்திலே ஒளிந்திருக்கிறார் அண்ணா. அரக்கனை கொல்ல வேண்டும். அரணார் இடுக்கத்தை தீர்க்க வேண்டும். நாங்கள் தான் தீர்க்க வேண்டும். பார்வதியால் அண்ணன் நினைத்து அழுது புலம்ப பார்வதியால் அழுத கண்ணீர் பால்கடலிலே போய்விட பாம்பின் மீது சயனம் செய்யும் பச்சம்மாள் பார்த்தார். நேர பார்வதியால் அருகிலே வந்து அம்மா என்ன பார்வதி ஏம்மா என்ன நினைச்சு அழுது புலம்பினாய் என்னாச்சுன்னாரு. சொல்லு அது ஒண்ணுமில்ல அண்ணா. என்ன? அரக்கனுக்கு ஆண்டவன் பகவான் கொடுக்கத்தக்காத வரத்தை கொடுத்து விட்டு அரளி பூங்காவனத்திலே ஒளிந்திருக்கிறார் அண்ணா. அரக்கனை கொல்ல வேண்டும். அரணார் இடுக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று ஆமா பார்வதியால் சொல்ல அம்மா பார்வதி அரக்கனை கொல்ல வேண்டுமானா ஆமா உன்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாது. நாம இருவேர்களும் கருமாறி உருமாறி பிறந்து அதற்கு அப்புறம் தான் அரக்கனை கொல்ல
முடியும் நீ ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பல யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பார்வதி நீ பிறந்து கம்சந்தங்கை தேவகியால் திருவையற்றில் நான் பிறந்து 2 குழந்தைகளையும் மாற்றி கம்சன் வதை முடித்து அதுக்கப்புறம் தான் அரக்கனை கொல்ல முடியும். உடனே இருவேர்களும் சரி என்று சம்மதித்து கதை இப்படி இருக்கும்போது நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு பட்டணமா பட்டணமா கருவூரும் பட்டணமா